அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் கார்த்திகை நட்சத்திரமும் சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு நாள். காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அதிரடியாக மாறும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த மந்திர ஜப முறை. இதை ஜபம்னு கூட நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஒரே ஒரு முறை மட்டும் தாங்க நம்ம சொல்ல போறோம். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. செவ்வாய்க்கிழமைனாலே அது முருகப்பெருமானுக்கு உரியது. அந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரம் வருவது மிக மிக விசேஷமானது. இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் நாளைய இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே போதும். இதை தாண்டி வீட்டு பக்கத்துல முருகர் கோவில் அல்லது முருகர் சன்னதி இருந்தால் கட்டாயமாக முருகப்பெருமானை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அரை கிலோ அளவிற்கு திருநீரை நீங்க முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுங்க. அது மிகவுமே விசேஷம். திருநீரினாலே அது 16 செல்வங்களை குறிக்கக்கூடியது. அஷ்ட ஐஸ்வர்யத்தின் தத்துவம். முருகப்பெருமானுக்கு அந்த திருநீரை இது போன்ற விசேஷ நாட்களில் நாம் கொடுக்கும் போது 16 செல்வங்களும் நம்மை தேடி வரும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரங்களும் மிக மிக எளிமையானது, உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. 3 விதமான மந்திரங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க மந்திரங்கள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க போறவங்க நாளைய தினம் ஏப்ரல் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணி முதல் காலை நீங்க உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்பாக எப்ப வேணாலும் சொல்லலாம். காலையில் வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்க காலை உணவை எடுத்துக்கலாம். அதற்கு முன்பாக தண்ணீர் குடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக தண்ணீர் நீங்க எடுத்துக்கலாம். நாளைய தினம் கிருத்திகை இருக்கிறதுனால சில பேர் மதிய உணவு தான் டைரக்டா எடுத்துப்பாங்க. சோ அப்படி இருக்கிறவங்க நீங்க அதற்கு முன்பாக எப்ப வேணாலும் இந்த மந்திரங்களை ஒரு முறை சொல்லலாம். மொத்தத்தில் நாளைய தினம் முதல் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்பாக இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை உச்சரிக்கணும். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லக்கூடிய அத்தனை நேரமும் சுபமான மங்களகரமான நேரம் தாங்க. இந்த மந்திரத்தை சொல்ல போறவங்க நாளைய தினம் நீங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நீங்க சொல்லலாம். வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முகம் கழுவிட்டு பல் துளைக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க சொல்லலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் சொல்லலாம். ஒரு முறை மட்டுமே இந்த மந்திரங்களை நம்ம சொல்ல போறதுனால நீங்க நின்னுட்டே கூட சொல்லிடலாம், தவறு கிடையாதுங்க. அல்லது உட்கார்ந்துட்டும் நீங்க சொல்லலாம். வெறும் தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்புகள் போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம், தவறு கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்க வேண்டாம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான், அதாவது அங்காரகனுக்கு உரியது. அந்த செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கினாலே சொந்தமாக வீடு நமக்கு கிடைக்கும், கடன் தொல்லை நீங்கும், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ சொந்தமாக வீடு வாங்கணும், கட்டணும்னு நினைக்கிறவங்க, குடும்ப ஒற்றுமை ஏற்படணும்னு இருக்கிறவங்க, உடல் ஆரோக்கியம் மற்றும் கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக நாளைய தினம் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. முருகப்பெருமான் எப்பவும் என் கூடவே இருந்து எனக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்கணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க
சொல்லுங்க. 3 மந்திரங்களை நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் மந்திரம் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளியது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இது முதல் மந்திரம். இதை நீங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுதான் சொல்லணும்னு கிடையாதுங்க. சிலருக்கு மனப்பாடமாகவே தெரியும். அப்படி இல்லைன்னா கூட இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அல்லது ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதை பார்த்து கூட நீங்க சொல்லலாம். இரண்டாவதாக நாம் பார்க்க போவது ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் அருளிய முருகப்பெருமானுடைய மூல மந்திரம். கந்தகுரு கவசத்துல கூட இந்த மந்திரத்தை சூட்சமமாக அவர் சொல்லியிருப்பாரு. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த மூல மந்திரத்தை ஒரு முறை நம்ம சொல்லணும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது முருகப்பெருமானுடைய மிக மிக சூட்சமம் வாய்ந்த ஒரு திருநாமம். ஓம் க்ரௌஞ்ச தாரணாய நமக. ஓம் க்ரௌஞ்ச தாரணாய நமக. ஓம் க்ரௌஞ்ச தாரணாய நமக. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம பார்த்த 2 மந்திரம் பிளஸ் இந்த திருநாமம், இந்த 3த்தையும் ஒரு முறை நாம் சொன்னாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அளவிற்கான அதிரடி முன்னேற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். சோ நாளைய தெய்வீகமான நாளில் இப்ப நம்ம பார்த்த இந்த மந்திரங்களை சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் மே மாதத்திற்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க. கடந்த 2 பதிவுகளாக நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கீங்க. அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா மே மாதம் 5ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும், ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். சில பேர் நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமை சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. சரிங்க. அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.